சுரேஷ் பாலா இணைந்து சுபா ஆரம்பம் படத்துக்கு விஷ்ணுவர்தன் சாரோட கதை திரைக்கதை இணைந்து எழுதியிருக்கிறதுனால அந்த படத்தை பற்றி இப்போ பேசலாம். சாவுக்கு பயந்தவனுக்கு தினம் தினம் சாவு, எதுக்குமே பயப்படாதவனுக்கு ஒரு தடவை தான் சாவு. அஜித் சார் படத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு எழுத ஆரம்பிச்சோடனே அஜித் சாருக்காக கதை பண்ணல அப்படின்றது உண்மை. அவரை மாதிரி ஒரு பண்பானவரை நாங்கள் பார்த்ததே கிடையாது. It's just the beginning. கோப்படம் நாங்கள் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது விஷ்ணுவர்தன் சார் கூப்பிட்டுருந்தாரு. அவரோட சேர்ந்து நாங்கள் ஒரு படம் பண்ணணும்னு ஆசைப்பட்டார். ஆனால் அந்த சமயத்தில் நாங்கள் கண்டினியூஸாக வேறு ஸ்கிரிப்ட்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருந்தனால நேரம் இல்லை. அவரும் ஒரு தெலுங்கு படம் பண்ணிட்டு வரணுன்ற ஒரு சூழ்நிலை இருந்தது. ஸோ அது பண்ணிட்டு வந்ததுக்கு பிறகு நம்ம சேர்ந்து ஒர்க் பண்ணலாம் சார்னு சொன்னார். அந்த சமயத்தில் அஜித் சாருடைய படத்துக்கான ஆஃபர் அவருக்கு வந்ததுனால ஸோ நம்ம சேர்ந்து அந்த படத்துக்கு கதை திரைக்கதை அமைப்போன்னு முடிவாச்சு. இல்லை, முதல்ல அஜித் சார் படத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு எழுத ஆரம்பித்தோடனே எங்களுக்கு ஒரு சந்தேகம் வந்தது. பொதுவாக பெரிய கதாநாயகர்கள்லாம் நடிக்கிற படத்தில் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி வசனம், அவங்களுக்கு ஏற்ற மாதிரி கதைப்போக்கு அப்படிலாம் வைக்கணுமா, இல்லை நாங்கள் சுதந்திரமாக செயல்படலாமா அப்படின்ற ஒரு சந்தேகம் எங்களுக்கு இருந்தது. தயாரிப்பாளர் என்ன சொன்னார்னா, அதெல்லாம் அஜித் சார் எதுவுமே இடைஞ்சலே பண்ண மாட்டார், நடுவில் வரமாட்டார், குறுக்க வரமாட்டார். நீங்கள் கதை தான் நல்ல கதையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் எதிர்பார்ப்பார். நீங்கள் அதனால் கதையே பேசுங்க. ஒரு அந்த ஹீரோ அப்படின்றதுக்காக நீங்கள் பேச வேண்டியதில்லை. பொதுவாக ஒரு கதை அப்படின்னு சொல்லிட்டு பேசினாலே எப்போவுமே நம்ம என்ன செய்வோம்னா, நாம் கதாநாயகனாக இருக்கிறதுக்கு தான் முயற்சி பண்ணுவோம். ஒரு கதாநாயகனாக எழுத்தாளனே இருக்கும் பொழுது அந்த கதாநாயகன் என்றைக்கு தோற்று போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கவே மாட்டோம். வாழ்க்கையில் ஒரு நம்பிக்கை ஏற்படுத்துகிற மாதிரி கதாநாயகன் அமையணும் அப்படின்றது தான் ஒவ்வொரு எழுத்தாளனுக்கும் கனவாக இருக்கும். ஸோ அதனால் கதை பண்ணும்போதே கதாநாயகனுக்கு உரிய இடத்த அதில் கொடுத்துட்டோம் அப்படின்னா அதில் எந்த கதாநாயகனும் பொருந்திடுவாங்க. அப்படின்றதுனால நாங்கள் அஜித்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு தனிப்பட்ட முறையில் கதை பேசாமல் ஒரு நல்ல கதையை பேசணும் அப்படின்னு கதை பேச ஆரம்பித்தோம். படத்தை ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னால் அதை பற்றி பேசுகிறத விட படத்தை பார்த்துட்டு இதில் என்ன ஸ்பெஷலாக இருந்தது நீங்கள் சொல்லுங்கள். அஜித் சாரை பற்றி பேசும்போது நம்ம அஜித் சாருக்காக கதை பண்ணலை அப்படின்றது உண்மை. பொதுவாகவே கதையை தீர்மானம் பண்ண பிறகு எந்த ஆக்டர் அதுக்கு கரெக்டாக பொருந்துவார்னா கேவி ஆனந்த் கூட ஒர்க் பண்ணும்போது எல்லாமே பண்ணியிருக்கோம். ஸோ இவர் முதல்ல அதை அஜித்தை மீட் பண்ணி கதை பற்றி பேசும்போது அவர் சொன்னது வார்த்தை என்னென்னா, நீங்கள் என்ன மனசில் வச்சுட்டு எந்த காட்சி அமைப்பும் பண்ணணுன்ற அவசியம் இல்லை, எனக்கான பஞ்ச் டயலாக் கொடுக்கணுன்ற அவசியம் இல்லை. நான் பொதுவாக புரிஞ்சுட்டு இருக்கிறது என்னென்னா, ஒரு படத்துக்கு கதை தான் ஹீரோ. தமிழ்நாட்டில் எழுத்தாளர்கள் பெரிய அளவில் மதிக்கப்படலைன்னு எனக்கு ஒரு வருத்தம் இருக்குது. ஸோ நீங்களாம் நல்லா கான்ட்ரிபியூட் பண்ணணும், நல்லா வரணுன்றது தான் என்னோடய ஆசையம். என்ன மனசில் வச்சுட்டு நீங்கள் எழுத வேண்டாம்னு அவரும் சொன்னார். ஒரு நல்ல கதை அமைக்கும்போது அதில் அவரை தாண்டி வேறு சில பாத்திரங்களும் இருக்குது அப்படின்னு தெரிஞ்ச போது அவர் அதை பற்றி பெருசாக மைண்ட் பண்ணவும் இல்லை. மற்ற ஆர்யா, நயன்தாரா, டாப்ஸி இப்படி எல்லா கேரக்டர்ஸுக்குமே வேல்யூ இருக்கிற ஒரு படம் இது. ஸோ எல்லாரோடையும் ஒரு ஸ்க்ரீன் ஸ்பேஸை ஷேர் பண்ணிக்கிறதுக்கு கூச்சப்படவே இல்லை. கதை நல்லா வரணுன்றது தான் முக்கியம்னு சொன்னார் அவரும். பொதுவாகவே நாங்கள் சமூக பார்வை எங்களுடைய படங்களில் இருக்கணும்னு சொல்லிட்டு ஆசைப்படுறவங்க தான். ஸோ இந்த படத்துலேயும் சமூக பார்வையோட ஒரு கதை இருக்குது அப்படின்றதான் பொதுவாக சொல்ல முடியும். ஏன்னா அஜித்துடைய ரசிகர்களுக்கு படத்தை பார்க்கணுன்னு ஒரு ஆவல் இருக்கிறதுனால படத்தை பற்றி முன்கூட்டி பேசுறது ஒன்றும் தப்பு இல்லை. என்ன பிரச்சனைனா, என் குழந்தை இப்படி இருக்கும் அப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு இன்டர்வியூக்கு அழைச்சிட்டு போகிறதுக்கும், இன்டர்வியூவில் போய்ட்டு அந்த குழந்தை ஜெயிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் அது என் குழந்தை அப்படின்னு சொல்லிக்கிறதுக்கு ஒரு வித்தியாசம் இருக்குது இல்லையா? அதனால் படத்தை நீங்கள் பாருங்கள், ரசிங்க. முன்கூட்டி எந்த எதிர்பார்ப்பும் வச்சுக்காமல் போகும்போது தான் அதை முழுமையாக ரசிக்க முடியும். சுபா இது சொன்னாங்களே, இது இல்லையே, இது சொல்லலையே, இது இருக்கே அப்படின்னு எந்த கன்ஃபியூஷன் வேண்டாம் பாருங்க. ஒவ்வொருத்தருக்கும் பிறவியிலேயே ஒரு இது வந்துடும், பழக்கம் வந்துடும், ஒரு ஸ்டைல் பழக்கமாகிடும். நீங்கள் ஒரு விதமாக தான் சாப்பிடுவீங்க, ஒரு விதமாக தான் நடப்பீங்க, ஒரு விதமாக தான் தூங்குவீங்க அப்படின்றது உங்களுடைய தனித்தன்மை அப்படின்றது உங்களுடைய ஒவ்வொரு செயல்லையும் ஒவ்வொரு துணுக்காக சொல்லணும் கூட
அதாவது ஒரு வார்த்தை சொன்னாலும் கூட அந்த வார்த்தையில் வந்து உங்களுடைய தனித்தன்மை பழிச்சிடும். அப்படி சொன்னோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு இயக்குனரையும் இன்னொரு இயக்குனரும் ஒப்பிட்டு பார்க்குறோன்னு வச்சுங்க, இவர் ஒரு விதத்தில் தனித்தன்மை படைத்தவர், அவர் ஒரு விதத்தில் தனித்தன்மை படைத்தவர் அப்படின்னு தான் சொல்லணுமே தவிர, இவர் ஒப்பிட்டு இவர் வந்து ஒசத்தியானவர், இவர் வந்து ஒசத்தியானவர் அல்ல அப்படின்னு சொல்கிறதுக்கு வந்து முடியவே முடியாது. ஏன்னா எல்லாருக்குள்ளேயும் வந்து ஒரு தனித்தன்மை இருக்குது. அந்த தனித்தன்மையை எடுத்துன்னு வர்றது தான் வந்து அவங்களுடைய முயற்சியாக இருக்குது. ஒவ்வொரு இயக்கத்துலேயும் ஒவ்வொரு டைரக்ஷன் பண்ணும்போதும் ஒவ்வொரு டைரக்டரும் வந்து தன்னுடைய தனித்தன்மையோ அதை வந்து வெளிப்படுத்துகிறார். அதுக்கு என்ன செய்கிறார் அப்படின்னு சொன்னால், கதாசிரியர் சொல்கிற கதையை நான் எப்படி மெருகூட்டி அதை வந்து திரையில் கொடுக்குறேன் அப்படின்றது என்னுடைய சிந்தனையாக இருக்குது, என்னுடைய வேலையாக இருக்குது. அது நான் கொடுக்கும்போது விஷ்ணுவர்தன் அப்படின்ற ஒரு பிராண்டோடு கொடுக்குறேன், இன்னொருத்தர் கொடுக்கும்போது கேவி ஆனந்த் அப்படின்ற ஒரு பிராண்டோடு கொடுக்குறாரு. ஏன் அஜித், ஆர்யா, சூர்யா அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தருக்கும் வந்து ஃபேர் ஆயிருக்கு அப்படின்னா, ஃபேன் ரசிகர்கள் பெருகியிருக்காங்கன்னா, ஒவ்வொருத்தரும் தன்னுடைய சொந்த பாணியில் தனித்தன்மையோடு நடித்து அவங்க வந்து கூட்டத்தை வந்து இந்த மாதிரி கவர்ந்துருக்கிறாங்க, மக்களை கவர்ந்துருக்கிறாங்க. அது மாதிரி இயக்குநர்கள்லையும் வந்து அவங்க எப்படி வந்து திரையில் கொடுக்குறாங்களோ அந்த விதத்தில் கவரப்பட்டு தான் மக்கள் அவர்களை சென்றடைகிறார்கள், மக்கள் அவர்களை ரசிக்கிறார்கள் அப்படின்ற ஒரு நிலைமை இருக்கும்பொழுது இவரையும் அவரையும் ஒப்பிடுவது அப்படின்றது வந்து அறிவீனமான ஒரு செயல்னு நாங்கள் நினைக்கிறோம். இல்லை, இந்த பொதுவாக படத்தை பற்றி செய்திகள் கொடுக்கறது அப்படின்னா அந்த படத்தோட இயக்குனரோ தயாரிப்பாளரோ பொது ஜனத்துக்கு தொடர்பாளரோ அவங்க தான் கொடுப்பாங்க. ஒரு எழுத்தாளர் வந்து ஒரு படத்தை பற்றி தகவல்களை முன்கூட்டியே கொடுப்பது அப்படின்றது வழக்கத்தில் இல்லை, அது அவசியமும் இல்லை. ஸோ இந்த படத்தை பற்றி முன்கூட்டியே உங்களுக்கு தகவல்கள் வரல அப்படின்னு சொன்னோன்னா அது இயக்குனர் தான் நீங்கள் கேட்கணும். எழுத்தாளராக எங்களுடைய பணி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அதை பற்றி நாங்கள் சொல்ல முடியும். ஆனால் அஜித் வேட்டி கட்டியிருக்கிறாருன்றது எங்களுக்கே புது தகவலாக இருக்குது, நாங்கள் படத்தை பார்த்து தான் தெரிஞ்சுக்கணும். ஷூட்டிங் ஸ்பாட் போயிருக்கோம், பார்த்துருக்கோம். இதில் வந்து ஸ்டார் காஸ்டுக்காக இந்த திரைக்கதை உருவாக்கப்படவில்லை. கதையும் திரைக்கதையும் ரெடியான பிறகு அதுக்கு வந்து யார் யார் இந்த கேரக்டர்ஸை பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு ஒரு விவாதம் பண்ணி அதில் செலக்ட் பண்ணது தான். ஸோ எல்லாருமே முக்கியமான பாத்திரங்கள், எல்லாருமே முக்கியமான நடிகர்கள் நடித்தா நல்லாயிருக்கும் அந்த பாத்திரங்களுக்கு அப்படிங்கிறனால பண்ணப்பட்டதே தவிர இது ஒரு ஸ்டார் காஸ்டுக்காக உருவாக்கப்பட்ட கதை அல்ல. கதைக்கு தேவையாக இருப்பதால் ஸ்டார் காஸ்ட் வந்து சேர்ந்தாங்க. அவரை மாதிரி ஒரு பண்பானவரை நாங்கள் பார்த்ததே கிடையாது. நாங்கள் அவர் நடிச்சிட்டு இருக்கும்போது செட்டுக்கு போயிட்டோம் அப்படின்னு சொன்னால் உடனே எழுந்து வந்து விஷ் பண்ணி கட்டி பிடிச்சிட்டு எப்படி இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நலம் விசாரிக்கிறதுல ஆகட்டும், வந்து உபச்சாரம் பண்ணுறதுல ஆகட்டும், எந்த வகையிலையும் வந்து எங்களுடைய மனசு புண்படக்கூடாது அப்படின்றதுக்காக வந்து அவர் எடுத்துக்கிற முயற்சிகளாகட்டும், அவரை வந்து ஒரு நல்ல தோழமையோ உணர்வோடு அவரை அணுக முடியுது, அவரோட வந்து பேச முடியுது அப்படின்றதே எங்களுக்கு பிரமிப்பான ஒரு விஷயமா இருக்குது. ஏன்னா வந்து அந்த அளவுக்கு வந்து எளிமையாக பழகிறாரு. தான் வந்து உங்களிடமிருந்து மாறுபட்டவன், தனித்து நிற்பவன், எனக்கு தலையில் வந்து தனியாக வந்து கிரீடை இருக்குது அப்படின்ற ஒரு எந்த விதமான பாவனையும் இல்லாமல் ஒரு சாதாரண மனிதரை மாதிரி பழகிறது அப்படின்றது வந்து எங்களுக்கு பிரமிப்பை ஏற்படுத்தின விஷயம். அப்படி குறிப்பிட்டு இந்த இண்டஸ்ட்ரி அந்த இண்டஸ்ட்ரின்னு பார்க்க முடியாது. ஏன்னா ஒவ்வொரு மலையாள இண்டஸ்ட்ரியோடைய மார்க்கெட் வேறு, தமிழ் இண்டஸ்ட்ரியோட மார்க்கெட் வேறு. ஸோ அது ஏன் அப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா தெரியாது. ஸோ அந்த இண்டஸ்ட்ரியில் வந்து ஒரு லுங்கி கட்டிட்டு வேஷ்டி கட்டிட்டு வயல் வரப்பில் நடந்தே ஒரு படத்தை எடுத்து முடிச்சிட முடியும். தமிழ் ரசிகர்கள் அது ஒத்துப்பாங்களா அப்படின்னு தெரியாது. மலையாள படமாக அதை பார்த்து ரசிக்க முடியுமே தவிர தமிழ் படமாக பண்ணும்போது அதுக்குரிய சில அங்காடையாளங்கள்லாம் சேர்த்துறதுன்றது இருக்குது. ஸோ எழுத்தாளர்கள் இங்கே வெற்றி பெறலை அப்படின்றது நான் ஒருபோதும் ஒத்துக்க தயாராக இல்லை. எழுத்தாளர்களுக்கு உரிய மரியாதை கொடுக்கப்படவில்லை என்றெல்லாம் சொல்லலாமே தவிர, நீங்கள் பெரும்பாலான பழைய படங்கள் பார்த்தீங்கன்னா, ஹிட்ஸான படங்கள் பார்த்தீங்கன்னா, டைரக்டர் அப்படின்றவர் டைரக்ஷன் பொறுப்பு மட்டும்தான் பண்ணுவார். ஸோ கதை இலாக்கான ஒன்று இருக்கும், எழுத்தாளர்னு ஒருத்தர் இருப்பார். தில்லானா மோனாம்பாலேருந்து எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு எழுத்தாளருடைய கதையை தான் திரைப்படமாக வரும்பொழுது அது பெரிய வெற்றி பெற்றிருக்கிறது. இங்கே வந்து அந்த எழுத்தாளர் பங்கு கொண்டு அது வெற்றி பெறாது, ஒரு ரூமில் போய் உட்காந்தா தான் வெற்றி பெறும் அப்படின்னு நீங்களாம் ஒரு ஜெனரலைஸ்ட் முடிவுக்கு வர முடியாது. ஒரு திரைப்படம் வெற்றி பெறுவதற்கு சில சமயம் கதாநாயகர்கள் காரணமாக இருக்கலாம், சில சமயம் அதில் வந்து பாட்டுகள் கூட பிரமாதமாக அமைஞ்சு போடலாம். ஒரு பெரிய கதாநாயகனோ பெரிய அளவுக்கு பாடல்களோ இல்லாமல் கதை அருமையாக இருந்ததுனாலே ஓடின இவ்வளோ படங்களும் இருக்குது. ஸோ பொதுவான ஒரு குற்றச்சாட்டாக அல்ல பொதுவான ஒரு ஒப்பீடாக மலையாளத்தில் கிடைக்கிற மாதிரி இங்கே இல்லையே அப்படின்லாம் சொல்ல முடியாது. திரைத்துறையை
சரியாக புரிந்து கொண்டு ரசிகர்களுக்கு திரையில் என்ன கொடுக்கணுன்றதை புரிந்து கொண்டு எழுத்தாளர்கள் செயல்படும்போது அதுவும் நிச்சயமாக வெற்றி பெறும். புதுசாக சொல்கிறதுக்கு எதுவுமே இல்லை. ஏன்னா ஒரு மிக நல்ல மனிதர் அப்படிங்கிறது ஒரு கண்கூடாக நாங்கள் பார்த்த விஷயம். அண்டு அவர் மீது ரசிகர்களுக்கு எவ்வளோ அபரிமிதமான அன்பு இருக்குது அப்படிங்கிறத ஷூட்டிங் ஸ்பாட்லலாம் நான் பார்த்தேன். காலையில் 6 மணிக்கு அவர் தங்கியிருக்கிற ஹோட்டலில் பெங்களூரில் 100கணக்கான பேர் அந்த ஹோட்டலுக்கு எதிர்பக்கம் வந்து காத்திருப்பாங்க. ஒவ்வொரு கார் அந்த ஹோட்டலை விட்டு வெளிப்படும் போதும் குனிஞ்சு அவர் இருக்கிறாரா ஜன்னலில் அப்படின்னு சொல்லிட்டு எட்டி பார்ப்பாங்க. தப்பி தவறு இருந்தாருன்னா அவங்கவுங்க பைக் வச்சு துரத்துவாங்க அந்த காரை. அதே போல் ஷூட்டிங் ஷூட்டிங் முடியறதுக்காக வெயிட் பண்ணுவாங்க. பெரிய டிராஃபிக் பிரச்சனைலாம் ஆச்சு. அங்கே பெங்களூரில் ஷூட்டிங் பண்ண முடியாத அளவுக்கு பிரச்சனை ஆச்சு. ஏன்னா எப்படி ஒரு மனிதர் மீது இவ்வளவு அபரிமிதமான அன்பு எல்லாருக்கும் இருக்குது அப்படின்னா அது நல்ல மனிதராக இருந்தால் மட்டுமே சாத்தியம். ஒரு திரைப்படத்துக்கு பாடல்களும் தேவைப்படுகிறது அப்படின்றது தமிழில் ஒரு அவசியமாக இருக்குது. ஸோ இந்த படத்துலேயும் பாடல் காட்சிகள் இருக்குது. 5 பாடல்கள் பதிவு செய்யப்பட்டன. ஆனால் படத்தில் ஒரு பாட்டு குறைவாக வந்திருக்கும். அது ஏன்னா கதைக்கு வேகத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கும் பொழுது 4 பாடல்கள் தான் பயன்படுத்தப்பட்டிருக்கின்றன. யுவன் சங்கர் ராஜாவை பொறுத்த வரைக்கும் அருமையான இசையை கொடுத்துருக்கிறாரு. இந்த படத்துக்கு தேவையான இசையமைப்பு பின்னணி இசையிலையும் சேர்த்திருக்கிறாரு. கொஞ்சம் கஷ்டப்பட்டார் எங்களுக்கு. ஏன்னா நாங்கள் வெஜிடேரியனாக இருக்கோம். அவர் இந்த நான் வெஜிடேரியன்லாம் சமைச்சார். நான் வெஜிடேரியன்லாம் பிரமாதமாக பண்ணுவார். ஸோ வெஜிடேரியனுங்கிறதுனால ஒரு கொஞ்சம் எங்களுக்கு பிரெட் சாண்ட்விச் பண்ணும்போது ஒரு இன்ட்ரெஸ்டோடு பண்ணி கொடுத்தாரு. அவ்வளோதான். இந்த மாதிரி ஒரு எளிமையான வாழ்க்கை முறையை அவர் மேற்கொண்டிருக்கிறார் அப்படின்றதே எல்லாரும் பார்த்து கற்றுக்க வேண்டிய ஒரு விஷயமாக நான் ஃபீல் பண்ணுறேன். அவர் யாரோடையும் விலகி நிற்காமல் எல்லா தொழிலையும் கை போட்டு பேசுறது. அதாவது எழுத்தாளன் அப்படின்னு இல்லை, செட்டில் ஒரு லைட்மேன் கூட அவர்கிட்ட பயம் இல்லாமல் அணுகலாம். அந்த லைட்மேன் தோளில் கை போட்டு அவருடைய குடும்பத்தை பற்றி விசாரிக்கிறாரு, அவருடைய குழந்தைகளை பற்றி விசாரிக்கிறாரு, அவங்களுடைய கல்வியை பற்றி விசாரிக்கிறாரு, எப்படியெல்லாம் இருக்காங்க அப்படின்றதெல்லாம் விசாரிக்கிறாரு. அப்படின்னும்போது அந்த லைட்மேன் இன்னொரு தடவை அஜித்தை பார்த்தா அவ்வளோ தூரம் தன்னுடைய குடும்பத்தை பற்றி விசாரிக்கிற ஒருத்தர் மேலே எந்த விதமான அன்பு பெருகும் அப்படின்றது நம்ம சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. அவர் கிட்டத்தட்ட அவருடைய காட்ஃபாதர் மாதிரி ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. அதனால் எல்லாரும் கற்றுக்க வேண்டிய விஷயம் அப்படின்னு சொன்னால் இந்த ஒரு பழகுமுறை தான். அந்த அளவுக்கு எளிமையாக பழகிறாரு, அந்த அளவுக்கு வெளிப்படையாக பழகிறாரு, அந்த அளவுக்கு உண்மையாக பழகிறாரு. அதில் போலித்தனம்லாம் எதுவுமே இல்லை அப்படின்றதெல்லாம் அதாவது நடிகர்கள் அப்படின்னு சொல்ல மாட்டேன், ஒவ்வொருத்தருமே கற்றுக்க வேண்டிய ஒரு விஷயந்தான் நான் சொல்லுவேன். நிறைய பேசணும் அவர் கூட உட்காந்து. கதைகளை உருவாக்கும்போது இந்த காட்சி எப்படி வரலாம், அந்த காட்சி எப்படி வரலாம் அப்படின்னு சொல்லும்போது நிறைய கருத்து வேறுபாடெல்லாம் இருந்தது. அதையும் மீறி ஒரு இயக்குனராக அவர் நிறைய பண்ணியிருக்காரு அப்படின்னும்போது அது அவருடைய தனித்தன்மையான ஒரு ஸ்டைல் பாணி இருக்குது இல்லையா, அந்த பாணியில் எங்களுக்கு நம்பிக்கை இருந்தது. அப்படின்னும்போது நாங்கள் வசனம் எழுதும்போது கொஞ்சம் பெருசாக எழுதுகிறோம், லென்த்தியாக எழுதுகிறோம் அப்படின்னு சொன்னால் சுபா இந்த வசனம் கொஞ்சம் சுருக்கமாக இருந்தால் நல்லாயிருக்கும், ஒன்லைனராக இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு அவர் நிறைய எங்ககிட்ட இது பண்ணார். அதனால் இந்த படத்தில் ஆரம்ப படத்தில் வசனங்களை கொஞ்சம் சுருக்கமாக சொல்கிறதுக்கு முயற்சி பண்ணியிருக்கோம். அதனால் வசனம் எல்லாமே கூர்மையாக வந்திருக்கு அப்படின்னு நினைக்கிறோம். அது முழுக்க அந்த பெருமை முழுக்க இயக்குனர் தான் சாரும். ஸோ இயக்குனர் தனக்கு என்ன வேணும் அப்படின்றதுல தெளிவாக இருந்ததுனால தான் இந்த மாதிரியான ஒரு வெளிப்பாடு இந்த படத்தில் வருது அப்படின்னு நாங்கள் ஃபீல் பண்ணுறோம். அந்த வகையில் பார்த்திங்கன்னா அவர் தெளிவாக இருந்தார். எங்ககிட்ட ஃப்ரெண்ட்லியாக நட்போட தான் பழகுவார், எல்லாம் செய்வார். ஆனால் தனக்கு தேவையானது என்ன அப்படின்றத எங்ககிட்ட வாங்கிக்கிறதுக்கும் அவர் தயங்கலை. கரெக்டாக எங்ககிட்ட வேலை வாங்கியிருக்காரு. இது ஒரு வரம் அப்படின்னு தான் சொல்லணும். எப்படி கேவி ஆனந்த் கூட ஒர்க் பண்ணும்போது நாங்கள் ரொம்ப கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுவோம். ஏன்னா அவருக்கு ஸ்டோரி சென்ஸ்
அப்படின்றது ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு ஸ்டோரி சென்ஸ் உண்டு. கதை பற்றிய ஒரு ஞானம் அப்படின்றது ரொம்ப அழுத்தமாக இருக்குது. ஸோ ஒவ்வொரு காட்சியும் எப்படி வரணுன்றதில் அவர் ரொம்ப தெளிவாக இருப்பார். ஏன்டா இப்படி ப்ரெஷர் கொடுக்குற? என் கையால வேண்டாம் நினைச்சேன், விட மாட்டேங்கிறியே. அதே அளவுக்கு நாங்கள் சங்கர் சார்கிட்டையும் பார்த்தோம். அவர் கதை அமைப்பிலும் சரி திரைக்கதை அமைப்பிலும் சரி அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கார். அண்டு அவர் இப்போ இருக்கிற உயரத்துக்கு அவர் மேற்கொள்கிற அந்த கடுமையான உழைப்பு அசாத்தியமானது. ஒவ்வொரு ஷூட்டிங் ஸ்பாட்டில் கூட பார்த்துருக்கோம். ஒவ்வொரு ஃப்ரேமும் ஒவ்வொரு டயலாகும் எப்படி வரணுன்றதை நடிகர் நடிக்கிறதுக்கு முன்னாடி இவர் ஒரு தடவை சொல்லி பார்த்து இவர் ஒரு தடவை அதை ஆக்ட் பண்ணி பார்த்து ஒவ்வொரு ஃப்ரேம்லேயும் அவர் கொடுக்குற முக்கியத்துவம், அதுக்காக அவர் செலவு செய்கிற அந்த உழைப்பு பிரமிக்கத்தக்கதாக இருக்குது. அதனால் அவர்கிட்டேருந்து நாங்கள் அவர் கூட இருக்கும்போது அவர்கிட்டேருந்து நிறையா விஷயங்கள் தெரிஞ்சு கற்றுக்கிறது வந்து சிலதெல்லாம் தெரியாமல் அப்படியே உள்ளே இறங்குது பாருங்கள். அப்படி நாங்கள் மிக பிரமிக்கிற இயக்குநர்களில் அவரும் ஒருத்தர். ரொம்ப ரொம்ப கம்ஃபர்டபுளாக அவரோட ஒர்க் பண்ணிட்டுருக்கோம். இது வந்து போட்டியாகவே நாங்கள் நினைக்கலைங்க. அதாவது வந்து தமிழ் ரசிகர்கள் வந்து ரொம்ப தெளிவாக இருக்காங்க. 3 படம் நல்லா இருந்ததுன்னா 3 படமுமே வெற்றி படங்களாக அமையும் அப்படின்றதுல வந்து எங்களுக்கு எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. அதுக்கு உண்டான இடத்த வந்து கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. இப்போ கூட நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் 2 படம் வெற்றிகரமாக தமிழ்நாட்டில் ஓட்டிகிட்டு இருக்கிறது வந்து நம்ம கண்கூடாக பார்க்குறோம். ஒரு ராஜாராணி ஓடுற சமயத்தில் இதற்குத்தானே ஆசைப்பட்ட பாலகுமாரம் ஓடுது. ராஜாராணி கதை அம்சமுள்ள ஒரு படம், இது நகைச்சுவை வந்து பிரதானமாக வச்சுருக்கிற ஒரு படம். 2 படமே மக்களுக்கு பிடிச்சிருக்குன்றதுனால 2 படத்தையுமே ரசிக்கிறாங்க. அது மாதிரி 3 படம் போட்டி அப்படின்றதெல்லாம் இல்லை, 3 படமுமே நல்லா இருந்தது அப்படின்னு சொன்னால் 3 படமுமே ஓடும். அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. இதில் வந்து எல்லா எழுத்தாளர்களும் இயக்குனர் ஆகிட்டார்னு அவர் சொல்லவே இல்லை. இயக்குனராக விரும்பியவர்களை தான் எழுத்தாளர்கள் ஆகிட்டார் தான் சொன்னார். நீங்கள் அதை மாற்றி சொல்கிறீங்க. ஸோ இயக்குனராகணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த திரைத்துறைக்கு வந்திருந்தால் ஒருவேளை நாங்கள் அதுக்குள்ளே முயற்சி பண்ணியிருப்போம். நாங்கள் அப்படி வரல. நாங்கள் பொதுவாக எழுத்தாளர்களாகத்தான் கதை சொல்விகளாகத்தான் இருக்க ஆசைப்பட்டிருக்கிறோம். பத்திரிகையில் சொல்லிட்டு இருந்தோம், இப்போ சினிமாவில் சொல்லிட்டு இருக்கோம். அவ்வளோதான் வித்தியாசமே தவிர நாங்கள் இயக்குனராகணும் அப்படின்ற தாகமோ வேகமோ எங்களுக்கு இன்னும் வரல. இயக்குனர் செய்கிற வேலைகளை பார்த்து நாங்கள் பயந்துருக்குறோம் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா வந்து ஒரு இசைக்காக வந்து போராட வேண்டியிருக்கு, ஒரு எல்லாரையும் ஷூட்டிங் ஸ்பாட்டில் ஒன்று சேர்க்கறதுக்கு போராட வேண்டியிருக்கு, ஒரு எடிட்டிங் டேபிளில் உட்காந்து போராட வேண்டியிருக்கு, ஒரு ப்ரொடியூசர்கிட்ட வந்து ஆர்ட் டைரக்டருடைய வேலையை சொல்லி அவருக்கான இது வாங்கி கொடுக்கறதுக்கு போராட வேண்டியிருக்கு. அப்படி போராட்டன்றது வந்து படத்துடைய முதல் ஃப்ரேம்லேருந்து கடைசி ஃப்ரேம் வரைக்கும் இயக்குனருடைய இது இருக்குது, அப்படி பங்கு இருக்குது அப்படின்றதுனால எழுத்துன்றது வந்து ஒரு எளிமையான வேலையாக தெரியுது. இவ்வளோ போராட்டத்துக்கு அப்புறம் ஒரு தோல்வி ஒரு வெற்றி அப்படின்றது பார்க்குறோன்னு வச்சிங்களேன், நமக்கு வந்து அது வந்து எதுக்கு அந்த அளவுக்கு வந்து இது பண்ணணும், ஏன் வந்து வருத்திக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீலிங் வந்துடுச்சு. அவர்கிட்டேருந்து கற்றுக்க வேண்டியதுன்றது நிச்சயமாக கடின உழைப்பு. அதாவது வெற்றியோட சிகரத்தில் உட்கார்ந்து இருக்கும்போது கூட வந்து அவர் அந்த அளவுக்கு உழைக்கிறார் அப்படின்னும் பொழுது அதை பார்க்குற ஒவ்வொருத்தருக்கும் வந்து அந்த உழைப்பு இருந்தால்தான் நம்ம வந்து ஒரு நல்ல இதுவாக இருக்க முடியும், நல்ல நிலைமையில் இருக்க முடியும். உழைச்சிக்கிட்டே இருக்கணும் அப்படின்றதில் வந்து அவர் சொல்லாமல் சொல்லி கொடுக்குறாரு. அட் தி சேம் டைம் என்ன அப்படின்னு நாங்கள் என்ன ஃபீல் பண்ணுறோம் அப்படின்னா, இந்த படம் அந்த படம் அப்படின்னு சொல்லிட்டு ஒப்பிட்டு பார்க்குறத விட எது நல்லா இருக்கோ அதை வாய் நிறைய பாராட்டுங்க, நிச்சயமாக நல்லா இருக்கும். அது வந்து எனக்கு பிடிக்காது அப்படின்ற ஒரு காலத்தினால ஒருத்தர் நல்லா இருந்தால் கூட வந்து தரம் தாழ்த்தி பேசுகிறதும், பிடிச்சிருக்கு அப்படின்றதுனால வந்து நல்லா இல்லைனாலும் உயர்த்தி பேசுகிறதும் வந்து ஒரு போலியான வெளிப்பாடு இல்லையா? அந்த மாதிரி இல்லாமல் மனசார உங்களுடைய படங்கள்லாம் எந்த படங்கள்லாம் நல்லாயிருக்கோ அதெல்லாம் மனசார ஏற்றுங்க, தீபாவளி சந்தோஷமாக கொண்டாடுங்க.